அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேசி ஹோல்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி டு பாலக்காடு பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லேயேங்க நீங்கள் நம்ம லேண்ட்லேருந்து நீங்கள் பைபாஸ் ரோட கண்ணாலேயே பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்பவே அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, சூப்பரான ப்ராப்பர்ட்டி. பைபாஸ் ரோடு ஒட்டி உங்களுக்கு வந்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பெனி தேடிட்டு இருக்கிறவங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் மாதிரி ஒரு இடம் தேடிட்டு இருக்கிறவங்க, ஒரு கமர்ஷியலாக ஒரு இடம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் ஆப்டாக சூட் ஆகுங்க. லேண்டு மட்டும் இல்லைங்க, பில்டிங்கோட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 25 சென்ட்டில் வந்துட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கும் இருக்குங்க. பில்டிங்னா சாதாரண பில்டிங் இல்லைங்க, ஒரு கம்பெனி செட்டப் போடுற அளவுக்கு ஒரு பெரிய பில்டிங்க. அந்த மாதிரியான ஒரு லேண்டு தான் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த லேண்டை, இந்த ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்ன சொன்ன மாதிரி 1 ஏக்கர் 25 சென்ட்டில் வந்துட்டு இது அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு பொள்ளாச்சி டு பாலக்காடு பைபாஸ் மார்க் பண்ணி காமிச்சிருக்கும் பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே வந்துருங்க பைபாஸ் ஒட்டின லேண்ட். இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கேரளா பார்டர் நோக்கி வரோம் இல்லைங்களா, பாலக்காடு பைபாஸு. அதில் கேரளா பார்டரான கோபாலபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபாலபுரம் ஏரியாவில் தாங்க இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கிளாசிஃபிகேஷனில் வருங்க. உங்களுக்கு இந்த பில்டிங் வரைக்குமே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் கிளாசிஃபிகேஷனில் வரும். இந்த பில்டிங்லேருந்து பேக் சைடு அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் கிளாசிஃபிகேஷனில் வருங்க. மொத்தம் 2 கிளாசிஃபிகேஷனில் இந்த லேண்டு செக்ரிகேட் ஆகிருக்குங்க. இந்த லேண்டில் இருக்கிற பில்டிங் அப்படி சொல்லணும்னா, இந்த பில்டிங்க்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆச்சுங்க. 2015 கட்டின பில்டிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான பில்டிங்கு. பில்டிங் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அவங்களே பெயிண்டிங்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப அழகான பில்டிங்கு. வித்து இபி சர்வீஸோடு இருக்குங்க. உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு இபி ரூமுங்க. அது போக பாத்ரூமு, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுற ஏரியா அப்படின்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன்ஸுங்க. அடுத்து இபி கனெக்ஷன் லைவாக வச்சுருக்குறாங்க. இனிமேல் அவங்க இபி கட்டிட்டு லைவில் வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 75 ஹெச்பி கமர்ஷியல் லைனு, தனி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அவங்க எடுத்து வச்சுருக்குறாங்க. ரெண்டாவதுங்க, இந்த லேண்டுக்கான இன்னொரு வேல்யூ என்னென்னா, உங்களுக்கு இதை ஒட்டியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி சைட்டுங்க, ஆன் ரோட் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, உங்களுக்கு கம்பெனிஸு எல்லாமே சரௌண்டிங்ஸ்லேயே இருக்குங்க. ஈஸி டு அக்சஸ். நீங்கள் கேரளா பையர்ஸு, கேரளாலேருந்து கம்பெனி தேடிட்டு இருக்கிறவங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் குடோன்ஸ் மாதிரி போடணும், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போடணும், இல்லை ஒரு ட்ரேடிங் கம்பெனிஸ் போடணும், அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆப்டாக இந்த லேண்டு ஆப்டாக சூட் ஆகுங்க. இதோட டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பை ஒன்ஸ் சொல்லிடுறேன், நீங்கள் ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கருங்க. முன்ன சொன்ன மாதிரியே தான். ஸ்கூலு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்பர்லா கம்பெனி, பைபாஸ் ரோடு, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி ரேராக தாங்க சேல்ஸுக்கு ஒரு பைபாஸ் ஒட்டி. ஸோ சூப்பரான லேண்டுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1.25 ஏக்கருங்க. உங்களுக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, பைபாஸ் ரோடு ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க. 15,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. அது போக இபி ரூமு, பாத்ரூம் ரூம்ஸு, அது போக வென்டிலேட் ஏரியா, உங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு ஆப்டான இதில் வந்துருங்க. ஸோ இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா, இல்லை இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். சரி, மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.